இன்னைக்கு குட் மார்னிங் தமிழாவோட தினமொரு விஐபி பகுதியில் காணொலி வாயிலாக நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய பிரபலம் யாருன்னா தொழில் அரசியல் அப்படின்னு தடம் பதித்தவர், 5 முறை சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு 3 முறை வென்றவர், போக்குவரத்து, மின்சாரம், தொழில் மற்றும் ஊரக வளர்ச்சி என பல்வேறு அரசு துறைகளுக்கு அமைச்சராக இருந்தவர், தமிழ்நாடு பாஜகவின் மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியின் குட் மார்னிங் தமிழா நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது மிக்க மகிழ்ச்சி. எப்படி இருக்கீங்க சார்? வணக்கம். வணக்கம். நன்றி சார். தமிழ்நாடுல ஒரு மிகப்பெரிய சக்தியா வளர்ந்து நிற்கிறீங்க. அரசியல் தொடர்பாக நிறைய பேசலாம். அதுக்கு முன்னாடி, அரசியலுக்கு வருவதற்கு முன்னாடி நயினார் நாகேந்திரன் சார் யாரு? வணக்கம். நான் நாகர்கோயிலில் பிறந்து வளர்ந்தவன். என்னுடைய 8 வயசு வரைக்கும் 8ஆம் கிளாஸ் வரைக்கும் நாகர்கோயிலில் படிச்சுட்டு இருந்தோம். அப்புறம் ஹைஸ்கூல்லாம் திருச்சி மாவட்டம் பாலக்குறிச்சிங்கிற கிராமத்துக்கு, அந்த கிராமத்தில் உள்ள சென்ட் ஜேம்ஸ் உயர்நிலைப்பள்ளி, அப்போதான் மேல்நிலைப்பள்ளி கிடையாது, உயர்நிலைப்பள்ளி, அங்கே படித்து முடிச்சுட்டு என்னுடைய கல்லூரி வாழ்க்கையில் ஆரல்வாய்மொழி அறிஞர் அண்ணா கல்லூரி வாழ்க்கையில் முடிச்சுட்டு இருந்தப்போ தான் எனக்கு என்னுடைய மனசுக்குள்ளே சிறு வயசுலேயே எனக்கு ஒரு அமைச்சராக வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணமெல்லாம் இருந்தது. அந்த சூழ்நிலையில் தான் ஒரு சிறு வயதிலிருந்து ஒரு கனவாகவே இருந்தது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக 1993 பனகுடி நகர செயலாளர் அதிமுகவில், அதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் மன்றத்தில் உறுப்பினராக இருந்தோம். பிறகு புரட்சித் தலைவர் அம்மாவுடைய வழியில் தலைமையில் கட்சி இருக்கும்போது 1993 நடந்த பனகுடி நகர செயலாளர் தேர்தல், அவர் ஒன்றிய செயலாளர் தேர்தல், அப்புறம் மாவட்ட செயலாளர் தேர்தல் நெல்லை மாவட்டத்தில். அந்த மாவட்ட செயலாளர் தேர்தல் தேர்தல் நடக்காமல் இருந்த ஒரு சூழ்நிலையில் கடைசியில் 96 ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு தொடர்ந்து புரட்சித் தலைவர் அம்மாவுடைய பயணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, அந்த வாய்ப்பு எனக்கு நல்லா கிடைச்சது. அதுக்கப்புறம்னா 1998ஆம் ஆண்டு திருநெல்வேலியில் அதிமுகவுடைய வெள்ளி விழா மாநாடு நடந்தது. அந்த வெள்ளி விழா மாநாடு நடக்கும்போது அதில் அந்த இடமே, மாநாடு நடக்கக்கூடிய இடமே கொஞ்சம் பிரச்சனையாக இருந்தது. நிறைய இடங்களில் தராமல் இருந்தாங்க. அப்போ திமுக ஆட்சியில் இருந்தனால, அந்த தராததுனால என்ன பண்ணால் எங்களுக்கு ஒரு சொந்தமான ஒரு இடம் இருந்தது. அந்த இடத்துல அந்த வெள்ளி விழா மாநாட்டையும் நாங்கள் நடத்தினோம். அதன் பிறகு அம்மா ரொம்ப அம்மாவோடு நெருக்கம் ஏற்பட்டதுனாலையும் அம்மா என் மீது ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு பாசம் வச்சுருந்தாங்க. அதனாலையுமே என்னென்னா 2001 திருநெல்வேலி சட்டமன்ற தேர்தல், அதில் திருநெல்வேலிக்கு எனக்கு வாய்ப்பு கிடைத்தது. முறையாகவே அதில் போட்டியிட்டு முதல்ல ஜெயிக்கும்போது 727 ஓட்டு. திருநெல்வேலி தொகுதி எனக்கு ஒரு கிட்டத்தட்ட அதிக பரிச்சயம் இல்லாத, சம்பந்தம் இல்லாத ஒரு தொகுதியாக இருந்தாலும் கூட பொதுமக்கள் அதிமுகவின் மீதும் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் மீதும் வைத்த அன்பின் காரணமாக நான் வெற்றி பெற முடிந்தது. பிறகு அம்மா அவர்கள் எனக்கு போக்குவரத்துறை அமைச்சராகவே ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. அந்த போக்குவரத்துறை அமைச்சர், பிறகு மின்துறை அமைச்சர், பிறகு தொழில்துறை அமைச்சர், ஊரக தொழில்துறை அமைச்சர், இந்த மாதிரிலாம் ஒரு வாய்ப்புகள் கிடைத்தது. புரட்சித் தலைவர் அம்மாவுடைய அவங்களுடைய கண் பார்வையிலே அந்த பதவிகளெல்லாம் எனக்கு கிடைத்தது. ரைட் சார். அடுத்ததா உங்களோட அரசியல் வாழ்க்கையில் அப்போ அதிமுகவில் தென் மாவட்ட தூண்கள் முக்கியமான ஒருத்தராக இருந்தவர் கருப்பசாமி பாண்டியன் அவர்கள். அவர் முக்கிய பங்கு வகிச்சதாகவும் சொல்லப்படுது. அவரோட உங்களோட காலத்தை பற்றி சொல்லுங்கள், உங்களோட நட்பு. திரு கருப்பசாமி பாண்டியன் அவருடைய தலைமையில் தான் எனக்கு திருமணமே நடந்தது. எனக்கு நெருங்கிய உறவினர் கூட. அது மட்டும் இல்லை, அவர் ஒரு சிறந்த ஒரு அரசியல்வாதி. சிறந்த அரசியல்வாதி மட்டுமில்லை, ஒரு சிறந்த பண்பாளர். எல்லாரையும் அரவணைத்து போகக்கூடிய ஒரு நல்ல பாங்கு அவரிடம் இருந்தது. அவர் தான் முதலாக என்னை அம்மாவிடம் மாவட்ட இளைஞரணி செயலாளர் அந்த பதவிக்கே பரிந்துரை செய்தாங்க. அந்த டைமில் தான் அந்த மாநாடு நடந்துச்சு. அந்த மாநாடு கிட்டத்தட்ட ஒரு பாதி பொறுப்பெல்லாம் எடுத்து செய்ய வேண்டிய வாய்ப்பு எனக்கு திரு கருப்பசாமி பாண்டியன் அவர்கள் கொடுத்தாங்க. அவங்கள வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாது. ஏன்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இருக்கும்போது மிகப்பெரிய ஒரு மாநாடெல்லாம் அவரே நடத்தி காட்டினார். பிறகு புரட்சித் தலைவர் அம்மா அவர்களை வைத்து நெல்லையில் மிகப்பெரிய ஒரு மாநாடு நடத்தி காட்டினாங்க. திரு கருப்பசாமி பாண்டியனை பொறுத்த மட்டிலும் எப்படின்னா, புரட்சித் தலைவரே சொன்னார், நீ உன்னுடைய நிறம் கருப்பு, உன்னுடைய உள்ளமெல்லாம் வெள்ளை அப்படிங்கிற அளவில் மிகப்பெரிய ஒரு சக்தியாக
அந்த தென் மாவட்டங்களில் திரு கருப்பசாமி பாண்டியன் இருந்தாங்க. எனக்கு நெருங்கிய உறவினரும் கூட. அதே நேரத்தில் எனக்கு அரசியலில் ஒரு காட்ஃபாதர் மாதிரியும் எனக்கு திரு கருப்பசாமி பாண்டியன் இருந்தாங்க. ஓகே சார், இப்போ நீங்கள் பேசுகிறப்ப சொன்னீங்க அதிமுகவில் உங்களுக்கு எப்படி அமைச்சர் பதவி கிடைச்சிது, முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களோட அறிமுகம் எப்படி கிடைச்சிது அப்படின்லாம் சொன்னீங்க. ஸோ அவ்வளோ பெரிய ஒரு இடத்த உங்களுக்கு கொடுத்த அதிமுகவிலேருந்து நீங்கள் வெளியில் வரணும்னு ஏன் நினச்சிங்க? அப்படி ஒரு சூழல் ஏன் ஏற்பட்டுச்சு? புரட்சித் தலைவி அம்மா வந்து என்னை மிகப்பெரிய ஒரு இடத்துல வச்சுருந்தாங்க. இந்த நம்பிக்கையான நிறைய விஷயங்களை என்கிட்ட நிறைய விஷயங்களை பேசியிருக்காங்க. ஆனால் இன்றைக்கி வரை நம்ம அதை வெளியே சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது, அது முறையும் இல்லை. இருந்தாலும் கூட அந்த இடத்துல இருந்துட்டு அது பிறகு நான் அந்த சமயத்தில் நான் வந்து ஒரு எம்எல்ஏ இல்லை. அந்த 2016 நடந்த தேர்தல் நான் வந்து ஒரு 600 ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பை இழக்க நேர்ந்தது. அந்த சமயத்தில் அரசியல் மாற்றங்கள் நிறைய வந்துச்சு. அம்மாவுடைய மரணம் வந்துச்சு. அப்புறம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து முதலமைச்சராக வந்தாங்க. அப்புறம் என் கூட இருந்து எல்லாருமே அமைச்சர்களாக இருந்த சூழ்நிலையில் நான் வந்து தனியாக இருக்க மாதிரி ஒரு சூழ்நிலை எனக்கு ஏற்பட்டுச்சு. அந்த சூழ்நிலையில் திரு பொன் ராதாகிருஷ்ணன் வந்து எனக்கு எங்கள் அப்பாவுக்கெல்லாம் ரொம்ப நெருங்கிய நண்பர். அவங்க அடிக்கடி வீட்டில் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. நான் தனியாக இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை பார்த்துட்டு, சார், பாரத நாட்டினுடைய மிகப்பெரிய ஒரு சக்தியாக இருக்கக்கூடிய நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களுடைய இதுவும் அவர்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் ஒரு காரணத்தினால தான் சரி நம்ம இங்கே தனியாகவே இருக்கோம் அப்படிங்கிறதுனால நேராக நம்ம வந்து பிஜேபியில் சேர்ந்துடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்து பிஜேபியில் வந்து சேர்ந்தோம். ஓகே சார், ஒவ்வொரு நாளுமே அரசியல் வந்து உங்களை சுற்றி தான் இருக்குது. வாட் எவர் இட் இஸ், அது கூட்டணியாக இருந்தாலும் சரி, இல்லை எதிர்கட்சிகளுக்கான அந்த விமர்சனமாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்கீங்க. பட் அரசியலில் ஒரு மென்மையான போக்கு நீங்கள் கடைபிடிக்கிறீங்க அப்படின்னு ஒரு பேச்சு இருக்கு இல்லையா? ஆமாம், நான் கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷமாக எல்லாரோடும் பழகிட்டு இருக்கிறோம். எல்லாரையும் தெரியும் நமக்கு. இன்னொன்று, வாழ்க்கையில் வந்து அமைதியான முறையில் எதையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு நிறைய இருக்குது. அரசியலில் வந்து மேடையில் ஒருத்தர் பேசுகிறது, ஒருத்தர் வந்து தரக்குறைவாக பேசுகிறது அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சூழ்நிலை வந்து மக்கள் எல்லோரும் அதை விரும்ப மாட்டாங்க. மக்கள் விரும்பாமல் நம்மளுடைய நடந்துக்கிட்டால் தான் நம்மளை வந்து எல்லாருமே எல்லா காலங்களிலையும் ஏற்றுக்கிடுவாங்க. அதனால தான் வந்து யாரையுமே தகுந்த வார்த்தைகளோடு பேசணுமே, தகாத வார்த்தைகளோடு என்றைக்குமே பேசுகிறது வந்து நான் வந்து தவிர்த்துருக்கிறேன். நடந்திருக்கேன் முன்னாடி. என்றைக்காவது ஒரு சூழ்நிலையில் கூட 1-2 வார்த்தைகள் நம்ம ஏதோ மேடையில் பேசியிருப்போம். அதெல்லாம் நினச்சா கூட நமக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கும். ஏன்னா மக்களுக்கு தேவை வந்து மக்களுக்கு வந்து நம்ம நன்மைகளை செய்யணும். அதுக்கு வந்து நம்ம தேவையான, இப்போ உதாரணமாக திமுக ஆளுங்கட்சியாக இருக்குது. முதலமைச்சர்கிட்ட நான் தொகுதி மக்களுக்காக எதை போய் கேட்டால் கூட அவங்க செஞ்சு தர்றாங்க. அதனாலே மட்டுமல்ல, நம்ம வந்து எல்லாரும் எல்லா காலங்களிலும் வேணும். அவங்க கொள்கை ரீதியாக நம்ம அவங்கள எதிர்க்கலாமே தவிர, மற்றபடி தனிப்பட்ட முறையில் யாரையும் நம்ம வந்து ஒரு விமர்சனம் செய்யவோ தகாத வார்த்தைகளை பேசுவது என்பது மக்கள் வந்து அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஓகே, தமிழகத்தில் பாஜக தனித்து ஆட்சி அமைக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதுக்கான வாய்ப்பு இருக்கா? சரி, அதுக்கு முன்னாடி 2026 அதிமுகவோட கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கான அந்த வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக இருக்குது. 2026 தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் வருவது உறுதியான, அது மக்கள் வந்து ஏற்கனவே தீர்மானம் பண்ணிட்டாங்க. அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. காரணம், திமுகவை என்றைக்குமே மக்கள் தொடர்ந்து ஆதரித்ததே கிடையாது. நீங்கள் 1989 திமுக, 1991 அண்ணா திமுக, 96 திமுக, 2001 அண்ணா திமுக, 2006 திருப்பி திமுக, 2011, 16 தொடர்ந்து அண்ணா திமுக. இதுதான் நடந்துகிட்டே இருக்கிறத தவிர மக்கள் வந்து என்றைக்குமே திமுக ஒட்டுமொத்தமாக ஆதரித்ததே கிடையாது. அந்த அடிப்படையிலும் சரி, மக்கள் வந்து இன்றைக்கி மிக ஒரு பெரிய விருப்புணர்வாக நிறைய எதிர்பார்த்தாங்க. இந்த ஆட்சி மாற்றம் வந்த உடனேயே 2021 நிறைய மக்கள் எதிர்பார்த்தாங்க. மக்களுடைய எதிர்பார்ப்பு இன்னும் எதுவுமே பூர்த்தி ஆகலை. ஒன்று, தேர்தல் அறிக்கையில் சொன்ன எல்லாமே அவங்க செய்யலை. பேருக்கு இங்கொன்றும் அங்கொன்றுமா சொல்லிகிட்டு இருக்காங்களே தவிர எதுவுமே முழுமையாக செய்ய முடியாதனால இன்றைக்கி மக்கள் வந்து ஆட்சி மாற்றத்திற்கு தயாராகியிருக்காங்க. சரி, தொடர்ச்சியாக உங்களோட கூட்டணியிலேருந்து ஓபிஎஸ், தினகரன் அவங்க வெளியேறதுக்கான காரணம் என்ன? மீண்டும் அவங்க உங்களோட கூட்டணிக்கு வருவாங்கன்னு நினைக்கிறீங்களா?
இல்லை, வர வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்கெல்லாம் எம்ஜிஆருடைய ஃபாலோயர்ஸ், திமுகவை ஏற்றுக்கொள்ளாத தலைவர்கள். ஸோ மீண்டும் தமிழ்நாட்டில் வந்து எம்ஜிஆருடைய ஆட்சி வர வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தான் அவங்க. அதனால் நிச்சயமாக நம்ம கூட்டணியில் வரணும் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம் தான். ஓகே சார். மத்திய பாஜக அரசு தமிழகத்தை ஓர வஞ்சனையோடு அணுகிறதா ஒரு குற்றச்சாட்டு இருக்கு, அதுக்கு உங்களோட பதில்? மத்திய அரசு இன்னும் சொல்லப்போனால் எல்லா மாநிலங்களை காட்டிலும் நம்ம தமிழ்நாட்டு மீது பாரத பிரதமர் நரேந்திர மோடி தனி அக்கறை வச்சுருக்காங்க. மொழியை எடுத்துக்கிட்டால் கூட இன்றைக்கி காசியிலே தமிழ்ச்சங்கம் நடத்தியது நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். குஜராத்திலே சௌராஷ்டிரா தமிழ்ச்சங்கம் நடத்தியது நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி எந்த ஊருக்கு போனாலும் சரி, ஐநா சபைக்கு போனாலும் சரி, அங்கேயும் திருக்குறளை பற்றி தான் பேசுகிறாங்க. இன்றைக்கி எல்லா பல்கலைக்கழகத்திலும் தனி இருக்கை கூட வாங்கி கொடுத்துருக்காங்க. இவ்வளோ பெரிய மதிப்பு மரியாதை வச்சுருக்காங்க. இன்றைக்கி ரோடு சாலைகளாக இருக்கட்டும், அல்லது பாலங்களாக இருக்கட்டும், விமான நிலையங்களாக இருக்கட்டும், தமிழ்நாட்டுக்கு அதிகமாக திருச்சி விமான நிலையம் இன்றைக்கி 500 கோடி ரூபாய்க்கு மேலே, தூத்துக்குடி விமான நிலையம் 350 கோடி ரூபாய்க்கு மேலே, சாலைகள் 4 வழி சாலைகள், 8 வழி சாலைகள். பிறகு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எல்லா ரேஷன் கடையிலையும், நியாய விலை கடைகளில் எல்லா பொருளும் மத்திய அரசு தான் ஃப்ரீயாக கொடுக்கு, மாநில அரசு கொடுக்கல. ஆனால் இவங்க எதுவுமே, இன்னும் சொல்லப்போனால் கடந்த காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி இருக்கும்போது காட்டிலும் நமக்கு இப்பொழுது 2014க்கு அப்புறம் இந்த 11 வருஷத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 300% நிதி அதிகமாக கொடுத்துருக்காங்க காங்கிரஸ் ஆட்சி காட்டிலும். இன்னும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இலங்கை தமிழர்களை பொறுத்த மட்டிலும் அங்கே போய் 1000 வீடு கட்டி, 1000கணக்கான வீடுகளை நம்ம பாரத நரேந்திர மோடி அவர்கள் கட்டி கொடுத்துருக்காங்க. நம்ம ராமேஸ்வரம் மீனவர்கள் கடலுக்கு மீன் பிடிக்க போகும்போது காங்கிரஸ் ஆட்சி இருக்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய ஷூட்டிங் நடக்கும், போட்லேயே ஷூட் பண்ணி அனுப்பிடுவாங்க. இன்றைக்கி தூக்கு தண்டனைக்கு போன கைது கூட இன்றைக்கி கொழும்புலேயும் சரி, மற்ற நாடுகள்லேயும் சரி மீட்டு கொண்டு வந்தது நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்பதை உண்மையிலே யாரும் மறக்க முடியாது. சார், அடுத்ததா கரூர் சம்பவத்துக்கு யார் பொறுப்பு அப்படின்னு நினைக்கிறீங்க? 41 பேர் மரணத்தை வச்சு பாஜக அரசியல் பண்ணுது அப்படின்னு தொடர்ச்சியாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வருது. இதுக்கு உங்களோட பதில் என்ன, உங்களோட பார்வை என்ன? விஜய் இன்னும் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்காமல் இருக்கிறது சரின்னு நினைக்கிறீங்களா? கரூர் சம்பவத்தை பற்றும் பாரதிய ஜனதா கட்சி அரசியல் பண்ணவே இல்லை. இதில் அரசியல் பண்ண வேண்டிய சூழ்நிலை எதுவுமே கிடையாது. 41 பேர் இறந்து போனாங்க. 3 நாளும் நாங்கள் அங்கே இருந்தோம். முதல் நாள் நானே போயிருந்தேன். 2வது நாள் நமது மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர் வந்திருந்தாங்க. நேற்று பாராளுமன்றத்திற்கு தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய எம்பிக்கள் நேற்று வந்திருந்தாங்க. 3 நாளுமே நாங்கள் அங்கே தான் இருந்தோம். அந்த இடத்தெல்லாம் போய் பார்த்தோம். இடத்த பார்த்த 41 பேர் செத்துருக்காங்க. 39 பேர் ஸ்பாட்லேயே செத்துட்டாங்க. மறுநாள் ஒருத்தர் செத்து போனாங்க, வரும் மறுநாள் ஒருத்தர். 41 பேர் இறந்து போனதுக்கு பாரதிய ஜனதா கட்சி எப்படி ஒரு அரசியல் பண்ண முடியும்? அதை எதிர்கட்சியெல்லாம் புரிஞ்சுக்கணும். இதில் யார் காரணம்? இன்றைக்கி அந்த இடத்துல வெறும் குறுகலான இடம், அந்த குறுகலான இடத்துல போய் அவங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்தது ஒரு தவறு. பெரிய இடமா பார்த்து கொடுக்கணும். அவங்க பெர்மிஷன் கேட்ட இடம் அது கிழக்க உள்ள ரவுண்டானாவில் பெர்மிஷன் கொடுக்காம இந்த குறுகலான இடத்துல கொடுத்தது காவல்துறையுடைய தப்பு, தமிழக அரசனுடைய தவறு. அதுக்கப்புறம் அவர் பேச ஆரம்பித்த உடனேயே பவர் கட் ஆகுது. பவர் கட்டான ஒரு நிமிஷத்துலேயே ஏன்னா உடனே ஆம்புலன்ஸ்லாம் நிறைய வர்றாங்க, ஆட்கள் அடிக்கிறாங்க. நேற்று நான் நிறைய பெண்கள் நேற்று பேட்டிலாம் கொடுத்தாங்க. அவங்க கையெல்லாம் ஒரு திடீர் 4-5 பேர் கையெல்லாம் அப்படி கீச்சிட்டு, பிளேடோ கத்தி வச்சு கீச்சிட்டு போயிட்டாங்க. லத்தி சார்ஜ் நடக்குது. எல்லோரும் அந்த சாக்கடையில் விழுந்து செத்து போகிறாங்க. யார் இதுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? கூட்டம் ஏற்பாடு பண்ணது திரு விஜய் அவர்கள். ஆனால் அதுக்கு காவல்துறை தகுந்த பாதுகாப்பு கொடுக்காதது திமுக. இதுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் எப்படி சம்பந்தம் சொல்ல முடியும்? அதனால் முழுக்க பொறுப்பு ஏற்க வேண்டியது திமுக அரசாங்கம். அதுக்கு பொறுப்பு ஏற்கணும். இதற்கு சுப்ரீம் கோர்ட், நான் ஏற்கனவே பேட்டி கொடுத்துருந்தேன், சுப்ரீம் கோர்ட் சிட்டிங் பெஞ்ச் உடனடியாக அதை விசாரிக்க சூமோட்டாவை விசாரித்து நடவடிக்கை எடுக்கணுங்கிறது தான். இதனால் இது மிக மோசமான ஒரு சம்பவம். திரு விஜய் அவர்கள் பேட்டி கொடுத்தாங்க. அது 2 விதமாக கூட எடுத்துக்கலாம். அவர் அங்கே இருந்து எல்லாத்தையும் பாதுகாக்கணும் அப்படி போய் முடியும்னா அது முடியாது. ஏன்னா இவரையும் தாக்கலாம்,
அதுக்கு பிறகு ஒரு பதட்டமான சூழ்நிலை வரலான்னு அவர் கூட வீடியோ பதில் கொடுத்துருக்கார். அதனால் நம்ம இப்படியும் எடுத்துக்கலாம், அவர் போய் பார்க்கணும் அப்படிங்கிறதும் ஒரு தரப்பு நம்ம வாதத்தை எடுத்துக்கலாம், பார்க்காம வந்ததுனால அது தவறுன்னு எடுத்துக்கலாம். அதனால் இதை இந்த சூழ்நிலையில் யாரையும் ஒரு எடுத்தோம் கவிழ்த்தோங்கிற மாதிரி நம்ம ஒன்று சொல்கிறது அது சரியாக இருக்காது. அந்த கருத்து நம்ம சொல்கிறது சரியாக இருக்குது. ஆனால் முழுக்க பொறுப்பு ஏற்க வேண்டியது திமுக அரசாங்கம். ஏன்னா எந்த இடத்துலையும் இந்த மாதிரி நடந்ததில்லை. கரூரில் மட்டும் நடக்க அப்படின்னாக்கி திரு விஜய் அவர்கள் ஒரு பாட்டு பாடி ஏதோ ஆரம்பிச்சிருக்கிறார். 10 ரூபா பாட்டில்னு ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால தான் இவ்வளோ சம்பவம் நடந்தது, செருப்பை கொண்டு வீசியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நின்னவங்க எல்லாரும். அதில் பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணு ஏற்கனவே கணவன் இல்லாமல் இருக்குது, அதுக்கு 10 வயது குழந்தை. அந்த 10 வயது குழந்தை சிறுவனை கூட்டிகிட்டு போகிறாங்க, சிறுவன் இறந்து போயிடுறார், சாக்கடையில் விழுந்து இறந்து போயிடுறார். இன்னொரு வீட்டில் திருமணம் நிச்சயிக்கப்பட்ட ஒரு ஆணும் பெண்ணும், கரூர் பக்கம் உப்படமங்கலம் அப்படிங்கிற கிராமம், திருமணம் நிச்சயிக்கப்பட்ட ஆணும் பொண்ணும் அங்கே போய் பார்க்க போயிருக்காங்க. அங்கேயே 2 பேருமே இறந்து போகிறாங்க. அவங்க இறந்து போக பார்த்திங்கன்னா 2 பேரும் அப்படியே கையை பிடிச்சிக்கிட்டே இருந்திருக்காங்க, அப்படியே இறந்து போயிட்டாங்க. இப்படி நிறைய துயரமான சம்பவங்கள். இதுக்கெல்லாம் யார் பொறுப்பேற்கணும்? தமிழக அரசாங்கம் தான் பொறுப்பேற்கணும். அவங்க கூட உள்ள கூட்டணி கட்சிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, எதையுமே அவங்க விமர்சனம் செய்கிறதே இல்லை. 41 இறந்து போயிட்டாங்களே, காவல்துறை மீதாவது ஒரு சின்ன ஒரு குறை சொல்லணும், அதை கூட அவங்க சொல்ல மறுக்கிறாங்க. காரணம் கூட்டணியில் இருக்கிறாங்க. நன்றி சார். இந்த தருணத்தில் நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியின் குட் மார்னிங் தமிழா நிகழ்ச்சியில் இணைந்து பல்வேறு உங்களோட கருத்துக்களையும் அனுபவங்களையும் பகிர்ந்துகிட்டீங்க. மிக்க நன்றி சார். வணக்கம்.